அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா பட்ரு, ஜீனி, முட்டை, பேக்கிங் பவுட்ரு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு குட்டியாக பேக்கிங் ஐட்டம் பண்ணலாம் அப்படின்னு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரா பிஸ்கட் அதான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் ஜீனி அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையை நான் முழுசாக சேர்க்குறேன். இன்னொரு முட்டையில் நான் மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெல்லம் மட்டும் சேர்க்குறேன். 1.5 முட்டை கணக்குக்கு. முட்டை அதிகமாக வாட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1.5 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசல்ஸ் ஒரு ட்ராப்பு, பைனாப்பிள் எசல்ஸ் ஒரு ட்ராப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 125 கிராம் மைதா மாவு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு நம்ம குட்டி குட்டியாக ட்ரா மாதிரி வச்சு அவனில் 160 டிகிரியில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் ட்ரா பிஸ்கட் ரெடிங்க. சூப்பராக க்ரன்ச்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே பிஸ்கட் டேஸ்ட் இருந்துச்சு. நல்லாவே வந்துருந்துச்சு. இனிமேல் கடையில் வாங்க தேவையே இல்லை. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம இதை பிள்ளைகளுக்கு தாராளமாக ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம்.